அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். தலைவரே, நேற்றுக்கு நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம்ல, அங்கேருந்து உங்களை ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. என்னது, எதுக்கு நம்மளை பார்க்க இங்கே வந்திருக்கான்? ஆமாம், ஆள் எப்படி இருக்கான்? நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கார். போய் வர சொல்லு. வணக்கம் தலைவரே. வாப்பா, எதுக்காக வந்த? நேற்று நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து என்ன பேசுனீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்குறானே, என்ன பேசியிருப்போம்? ஏப்பா நீயே தான் சொல்ல. உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாப்பா, இப்போ கூட சொல்கிறேன். நான் எப்போவுமே உங்கள் வீட்டு பிள்ளை தான். அதனால தான் நானே உங்களை தேடி வந்திருக்கேன். ஆஹா, சொன்னதுமே உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை தேடி வந்திருக்க ஐயா. இது போதும் ஐயா, நான் ஜெயிச்சிருவேன் ஐயா. நீ இப்போ என்ன பண்ணுற? போய் நல்லா சாப்பிட்ற, சாப்பிட்டுட்டு போகையில் பெய்ய வைப்பார், அவர் ஒன்று கவனிப்பார். போதுமா? நான் இங்கே சாப்பிட வரல, சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னது, நம்மளையே குழப்புறான். ஏப்பா, சாப்பாட்டுக்கு தேவையானது இங்கே எப்படி கிடைக்கும்? இங்கே சாப்பாடு தான் கிடைக்கும். இந்த பையை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காயெல்லாம் வாங்கிக்கோங்க. என்னது, நான் மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்குறதா? ஆமாம், அப்படியே மல்லிகை லிஸ்ட் இருக்குது, மல்லிகை கடைக்கு போய் எல்லா ஜாமானையும் ரெடி பண்ணிவிடுங்க. ஏப்பா, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஓ, நல்லாவே தெரியுதே, எங்கள் வீட்டு பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, அப்பப்போ எவங்கிட்டையாவது சிக்கிக்கிறோம் ஐயா. அப்புறம் காசிமேட்டுக்கு போய் நல்ல வஞ்சிர மீனாக ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி இந்த வேலையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், சரியாக பண்ணிவிடுங்க. ஆஹா, உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதை நம்பி கிளம்பி வந்துட்டான் ஐயா. ஏப்பா, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொன்னதுப்பா. அப்போன்னா உங்கள் தொகுதிக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தானா? ஆஹா, எப்படி மடக்கிறான் பாரியா. இப்போது நான் சொன்ன வேலையெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் இதை பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். ஆஹா, மானத்தை வாங்குறானே ஐயா. ஏப்பா, இந்த டீலிங் நமக்குள்ளே இருக்கட்டும், ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், விட்டுரு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிட்டு போ. எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு தேவையானதையெல்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். நகர மாட்டேங்கிறானே ஐயா. இப்போ என்ன பண்ணுறது? இவன் வெளியில் போய் சொன்னான்னா நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய கரும்புள்ளி ஆகிடுமே. தெரியாதனமாக வாயை விட்டுட்டு இப்போ மாட்டிக்கிட்டேன்னு ஐயா. ஏப்பா, மன்னிச்சிடுப்பா, இன்னுமே உங்கள் வீட்டு பிள்ளைன்னு கனவுல கூட நான் சொல்ல மாட்டேன்பா. அப்போன்னா நீ யார்? நான் வந்து ஒரு அரசியல்வாதி, அவ்வளோதான்பா. அப்போது இனிமே ஓட்டு கேட்க வந்தா என்ன சொல்லி கேட்ப? நான் உங்கள் வீட்டு நண்பன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பேன். அப்போன்னா உன்னை டேய் மச்சான் வாடா போடா அப்படின்னு கூப்பிடலாமா? ஆஹா, எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே ஐயா. இவன் பேசுகிறத பார்த்தா நம்ம தொகுதி பக்கமே போக முடியாது போல இருக்கே. இவனை மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டால் அரசியல்வாதியெல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆமாம்.